மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்ன கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தேர்தலின் போது சொல்லாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இன்னும் சில பாக்கி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர்கள் அதை வெளிப்படையாக சொல்றதை நான் உங்க முகத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்தில் சுமார் 12,000 கோப்புகளில் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இத்தனை கோப்புகளை கையெழுத்திட்ட நான் இன்னும் சில கோப்புகளில் வேணும்னே கையெழுத்து போடாமல் இருப்பேனா? தலைவர் கலைஞர் அவர்கள் தன் பெயரை வச்சு ஒரு முறை சொன்னார், அரசுக்கு கருணை இருக்கு ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில்தான் நாமளும் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் என்பது மனசாட்சியுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பக்கம் 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு கால பாதாளத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசானது மாநில அரசோட கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை விதிச்சு அரசு திட்டங்களை செயல்படுத்துறதுல சிரமங்களை உண்டாக்குறது மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை முடங்குகிற சூழ்நிலையும் உருவாக்கி வச்சிருக்கு. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய 2,152 கோடி ரூபாயை இன்னும் நிலுவையில் இருக்கு. ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி நிறுவனங்களுக்கு மீள வழங்க வேண்டிய பொறுப்பு, பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதியானது மிக முக்கியமானது. எத்தனையோ தடவை நாம் நினைவூட்டி கேட்டிருக்கிறோம். இதுவரை மானிய உதவித்தொகை விடுவிக்கல. இதன் விளைவா இந்த செலவினங்களை மாநில அரசு தனது சொந்த வருவாயிலிருந்து மேற்கொண்டு வருது. தேசிய உயர்கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களையும் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்கிறதுனால இந்த திட்டங்களும் இப்ப முடங்குற நிலை ஏற்பட்டிருக்கு. பெஞ்சல் புயல் ஏற்படுத்தி உள்ள பேரிடர்களை குறிப்பிட்டு தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளுக்கு 6,675 கோடி ரூபாய் தேவைப்படும் மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி விடுவிப்பு கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினோம். ஆனா இதுவரை எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசு விடுவிக்கல. கடந்த நிதியாண்டுல மிக்ஜாம் புயல் தாக்குச்சு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை ஏற்பட்டுச்சு. இந்த 2 பேரிடர்கள் தாக்கின பிறகும் மிக சொற்பமான 276 கோடி ரூபாயை, அதுவும் 4 மாத தாமதத்திற்கு பிறகு ஒன்றிய அரசு அனுமதிச்சது. இது மாநில அரசு கோரின 37,960 கோடி ரூபாயில ஒரு விழுக்காடு கூட இல்லை. ஒன்றிய அரசு வீடுதோறும் குடிநீர் என்ற திட்டத்தை வச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 4,142 கோடி ரூபாயில 732 கோடி ரூபாயை மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. நிதியின்மையானால திட்டங்களின் செயல்பாடு சுணங்கக்கூடாதுன்னு நாம தான் நம்ம நிதியை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஒன்றிய அரசின் திட்டமான பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற மானிய தொகையானது 2016 ஆண்டு முதல் இன்று வரை 1.5 லட்சம் ரூபாயாக இருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்தி வர தமிழ்நாடு அரசானது ஒரு வீட்டுக்கு 12 முதல் 14 லட்சம் ரூபாய் தன்னோட சொந்த நிதி மூலம் மானியமாக கொடுத்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் சொந்த வீட்டுக்கான கனவை நிறைவேற்றியிருக்கு. ஒன்றிய அரசின் இந்த திட்டத்திற்கு வழங்கப்படுகிற மானிய தொகையானது வீடு ஒன்றுக்கு 72,000 ரூபாயா 8 ஆண்டுகளுக்கு மேலா இருந்து வருது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு வீட்டுக்கு 1,72,000 ரூபாயை மானியமா வழங்கி வருது. ஆனா பேரு அவங்களோடது. இதுவே நம்ம அரசு செயல்படுத்தி வர கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாநில அரசின் மானியம் 3,53,000 ரூபாய். ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டத்துக்கு வழங்குற மானியத்தை ஒப்பிட்டா இது 5 மடங்கு அதிகம். ஒன்றிய அரசு தன்னோட திட்டங்களுக்கு தேவைப்படுகிற நிதியை
தமிழ்நாடு அரசு மேல திணிக்கிறதுனால மாநில அரசோட முன்னுரிமை திட்டங்களுக்கு போதிய நிதியளிப்பு இல்லாமலே போகுது. இப்ப நான் சொன்னதிலிருந்த தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை நீங்க புரிஞ்சுக்கலாம். இத்தனைக்கும் இடையில தான் எல்லாத்தையும் சமாளிச்சு மக்கள் நல திட்டங்களை தீட்டி நிறைவேற்றிட்டு வரோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசின் வருவாய் உயர்ந்திருந்தாலும் அரசின் கடன் சுமை பெருமளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மாநில அரசும் வாங்க தகுதியான கடன் அளவு அதன் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவாக நேற்றைக்கு எடுத்து சொன்னார். எனவே இந்த கடன் பிரச்சனை பற்றி நான் மேலும் அதிகம் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் பல மக்கள் நல திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவ மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனா நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம், சட்டமன்றத்திலையும் நீங்க பேசி முதலமைச்சர் பேசி முடிக்கட்டு. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன். அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இதுக்கு உடனே எந்திரிச்சு அந்த வார்த்தை எடுக்கணும்னு கேட்காதே. குளிர் காய குறிப்பிட்டு சொல்றேன். ஒன்றிய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 3 நாட்களா இந்த பேரவையில் நடைபெற்ற ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது நடைபெற்றக்கூடிய விவாதத்தெல்லாம் கேட்டோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க, கோரிக்கைகளையும் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. அதில் குறிப்பா திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது திருச்செங்கோடு நகர கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய அடிப்படையில் குடிநீர் குழாய்கள் மிகவும் பழுதடைந்திருக்கிறதாகவும் அதை மாற்றி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று முறையான ஆய்வுக்கு பிறகு இந்த பணி விரைவில் மேற்கொள்ளப்படும். அதே போல குளச்சல் தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு பிரின்ஸ் அவர்கள் பேசும்போது அவர் தொகுதியில திங்கள் நகர்ல இருந்து செல்லக்கூடிய இரணியல் சாலையில விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் அதை அகலப்படுத்தி தரணும்னு கோரிக்கை வச்சார். இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் தன்னோட மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளை செப்பனிட்டு தரணும்னு கோரிக்கை வச்சார். நிச்சயமா அந்த சாலைகள் மிக விரைவில் மேம்படுத்தப்படும். அடுத்து பண்ருட்டி தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய தொகுதியை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு கொஞ்சம் வேகமா அழுத்தமா சத்தமா பேசினார். குறிப்பா புதிய தடுப்பணைகள் கட்டித்தரணும்னு குறிப்பிட்டார். திரு வேல்முருகன் அவர்களுடைய கோரிக்கை விரைவில் பரிசீலிக்கப்பட்டு
பணிகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்ல, பண்ருட்டி தொகுதியில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்தபடியா திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வபிரனுக்கு அவர்கள் மாங்காடு பேருந்து நிலைய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படும் தெரிவித்தார். இது தொடர்பாக நிலப்பிரச்சனை இருக்கு, அது விரைவில் சரி செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டப்படும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது தன்னுடைய தொகுதியில திருமுட்டம் பகுதியில ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சார். அந்த பணி மேற்கொள்ளப்படும். அடுத்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் மற்றும் குடவாசல் பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்களை செம்மைப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறாரு. அது செய்து தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் என் பதிலுரை வாயிலாக முக்கியமான சில அறிவிப்புகளையும் நான் வெளியிட விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசாக அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். பாலியல் குற்றங்களில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு முன்விடுதலை கிடைக்காத வகையில் தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் திருத்தம் செய்யப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநிலத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களும் மிக விரைவாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சி அமைப்புகளின் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. புதிய மாநகராட்சிகள், நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன. இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் புதிய சாலைகள் அமைத்திடவும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து புதுப்பித்திடவும், குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடைகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ள சாலைகளை சீரமைத்திடவும் வரும் ஆண்டுகளில் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றத்திற்கு அறிவிக்கிறேன். மூன்றாவது அறிவிப்பு, பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று மக்களுக்கான போக்குவரத்து வசதி மேம்படுத்த வரும் ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும். நான்காவது அறிவிப்பு, இந்த அரசு பதவியேற்ற பின் ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு 2,67,637 மனைகள் வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிதாக நிலங்களை கையகப்படுத்தியும் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்க மனசாட்சியும் தான் நீதிபதிகள். மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. எங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திட்டு வரோம். அடுத்து அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதுல எங்களுக்கு இம்மி அளவும் சந்தேகம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன். இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை. என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தான். தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுத்தி வருது. நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசிவிட்டன தலைவர் கலைஞர், வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசிவிட்டனர்.
அப்படி உழைக்க கற்றுக் கொடுத்தவர் தான் அவர். ஓய்வெடுத்து உழைங்கள்னு ஆலோசனை சொல்றவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன். தலைவர் பாதையே தனி பாதை, கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவன். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன். தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமா, முன்னோடி மாநிலமா உயர்த்தி காட்டுவேன். மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும். இந்த பொற்கால ஆட்சியை காலம் காலமா தொடரும் தொடரும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 நாட்கள்ல மொத்தம் 25 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது 10 உறுப்பினர்கள் 112 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.